சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, கல்பாசி போட்டுக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தான், ஆனால் நல்லாயிருக்கும், போடுங்க. 2 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டமாக பெருசு பெருசாக, அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெட்டிட்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாயை. ஒரு தக்காளி போடணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், வதங்கறதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு, இந்த அளவு தான் வேகணும். இப்போ லைட்டாக மசிச்சு விட்டு ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் 1 2 தான் இருக்கணும், ரொம்பவும் வலுவலுன்னு மசிக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு